ஒரு நாயை கொண்டு போய் அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்கார வச்சாலும் அது வந்து ஒரு பதவிக்குள்ள உட்கார வச்சிங்கன்னா அது வேலை பார்க்க வேண்டியதே இல்லை. அதுக்குன்னு இந்த கவர்மெண்ட்டோட செட்டப் அது ஒன்றுமே தெரியாமல் நீ எதுக்கு இறங்குனா, உன்னை எதுக்கு இறங்க சொன்னாங்க, நீ எல்லாம் கிழிச்சிடுவேன் தானே வந்தீங்க, அவனை விட கிழிச்சிடுவேன் தான் நீ வந்த. இப்போ உனக்கு ஒன்றுமே தெரிலன்னொன்னே உன்னை எதை கொண்டு அடித்து வரட்டி விட்றது. அதிமுகவும் நீர்த்து போயிடுங்கிற ஒரு பேச்சு போயிட்டு அதிமுக நீர்த்து போயிடும் இல்லைம்மா, நீர்த்து போயிருச்சா. விஜய் விசஸ் அண்ணாமலையில தான் அடுத்து களம் இருக்கும் அப்படிங்கிறாங்களே. இல்லை, அப்படி தான் பிஜேபி செட் பண்ணி யூபி, பீகார், ராஜஸ்தான்லாம் வந்து ஒரு கிளிக்குக்கு 10 ரூபா. அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியில் ஊழல் குறைஞ்சிட்டு இருக்கு, நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அவர் யார்? பாமகவில் அவர் என்னவா இருக்காரு? வயதுபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ காலையிலே ஒரு அதிரடியான செய்தியை பார்க்க முடிஞ்சுது. கம்யூனிஸ்டுகள் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு. திமுகலேருந்து நாங்கள் வெளியே போகிறோம், 2 நாள் நாங்கள் ஆலோசனை பண்ணோம், எல்லா நிர்வாகிகள்ட்டையும் பேசணும், அதனால் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனால் இவங்க எல்லாரும் ஜனநாயக கட்சி அப்படின்னு புகழாரத்தோடு அவங்க வெளியே போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவுக்கு அது முடிஞ்சு இப்போ எண்டில் இருக்குது. அது வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் ஏற்படுது. இப்போ வந்து இப்போ பிஜேபி போய் காங்கிரஸோட சேர்ந்துச்சுன்னா ஒரு பரபரப்பு, காங்கிரஸ் வந்து போய் பிஜேபியோட சேர்ந்துச்சுன்னா ஒரு பரபரப்பு இருக்கும். புரியுதா? இப்போ காங்கிரஸ் போய் 20 வருஷமாக ஒருத்தட்ட சவாரி பண்ணிவிட்டு தாவேக்கால போச்சுன்னா ஒரு 2 நாள் பரபரப்பாக இருக்கும். ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் போனாலும் வந்தாலும் யாரும் அது அப்படி ஒரு இப்போ ஜென்சி கட்சிக்கெலாம் வந்து அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அது ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுது. வெளியே இருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளியே போயிருக்காங்க திமுகலேருந்து. அதாவது எப்படின்னா, இது சிம்பிளாக இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தனை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு முடிவாயிடுச்சு, இன்னொருத்தன் கூட இப்போ லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அப்போயே முடிவாயிடுச்சுன்னு அர்த்தம், இவனோட வாழ தொடங்கிட்டாயின்னு. அதுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் விசாரணைக்கு வந்து அது பேப்பர் அன்னைக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தெரிய போகுது. நாளே தெரியும் இந்த பிள்ளை இவனோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அவனை விட்டு வந்துருச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்றது தெரியும். அப்புறம் இது அந்த டைவர்ஸ் உத்தரவு வந்ததுக்கப்புறம் அது ஒரு இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தாது, வந்த அன்னைக்கே தெரிஞ்சு போயிடுது. சரி சார். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக போயிட்டு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க, வைஸ் பிரசிடெண்ட்டை சந்திச்சிருக்கிறாங்க, ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் அவங்களெல்லாம் மீட் பண்ணலன்னு விமர்சனம் வச்சுருந்தாங்க, வெறும் மோடியை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு. இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, இப்போ திருவிழாவுக்கு போகிறீங்க, ஊர் திருவிழாக்கே போகிறீங்க, அப்போ சொந்தக்காரங்களாம் போய் பார்த்துட்டு வருவீங்கல்ல, எப்போயாவது ஒரு டைம் வரப்போகிறோம், திருவிழா மட்டும் பார்த்துட்டு வர்றோம். ஆனால் போன தடவை போகும்போது வந்தது இல்லை, போன தடவை இப்போ அவர் வெளியே போயிருந்துருக்கலாம், சித்தப்பா வெளியே போயிருந்துருப்பார், தாய் மாமன் மட்டும் இருந்திருப்பாரு, பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ இந்த முறை இப்போ பெரிய சித்தப்பா இருக்கார், சின்ன பெரியப்பா இருக்கார், எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வரப்போம். இதில் என்ன ஒன்றுமே கிடையாது. முதல் முறையாக போகிறப்போ ரொம்ப நாள் கழிச்சு போகிற, இதே வாரம் போனீங்கன்னா யாரையும் பார்க்க மாட்டீங்க. புரியுதா? உங்களன்னு சொல்ல என்னன்னா, நம்மளே இப்போ நானே போகிறேன் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அவங்களும் வரவேற்பு பயங்கரமாக இருக்கும். 3-4 வருஷம் எங்கேப்பா போனால் வரவே இல்லையே, இந்த ஊருக்கு வந்துட்டு என்னைய பார்க்காம போயிட்டே அப்படின்னா. அதே வாரம் போனீங்கன்னு வைங்க, இங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து முதல் முறையாக போகிறார், டெல்லிக்கு போகிறாரு. புரியுதா? முதல் முறையாக ஜூவில் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போகும்போது அந்த சிங்கம் வந்து கேவலமாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கு முதல் முறையாக சிங்கத்தை பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும், என்துவாக இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டைம் போகும்போது தான் பாவம், அது செத்த மாட்டுக்கறியை தின்னு அந்த சிங்கம் படுத்துருக்கு, பாவம் இது சிங்கமே கிடையாது, இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். இப்போ சிங்க பெண்கள் அதிரடிப்படை தொடங்கி வச்சுருக்காரு. ஒரு மாவட்டத்துலேயும் அந்தந்த ஆணையர்கள் அவங்கவுங்க பொறுப்பேற்று அந்தந்த மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாதிரி தொடங்கிட்டோம், வாகனங்கள் இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இது சரிவர இயங்குமா, இதனுடைய நோக்கம் என்ன, எப்படி செயல்பாடுகள் இருக்குன்னு பார்க்குறீங்க? அந்த காலத்தில் பேர் வைப்பாங்க, அதாவது கண்ணங்கரேன்னு இருப்பான், அவனுக்கு பேர் வெள்ளச்சாமின்னு வச்சுருப்பான், வெள்ளைன்னு இருப்பான், அவனுக்கு கருப்பு சாமின்னு வச்சுருப்பாங்க, மாற்றி பேர் வச்சு. இந்த பேர் வைக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, சோறு வைக்கிறது தான் இருக்குது. பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? நீ இப்போ சிங்கப்பண்ணு பேர் வச்ச உடனே இப்போ எல்லோரும் வந்து மாட்டிடுவானா? சும்மா இதெல்லாம் வந்து ஐவாஸுக்கு ஊரை ஏமாத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. அதில் இது ஒன்று பெண்கள் பாதுகாப்புக்காக பண்ணுறாரு. சரி, சிங்கப்பண்ணு வச்ச உடனே இப்போ என்ன நடந்தது? இப்போ அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது பாருங்கள், லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நீங்களே டெய்லி பேப்பர் பார்த்துட்டு வாங்க. சிங்கப்பெண் எப்போ ஆரம்பித்தாங்க? நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும். சரி விடுங்க, ஒரு நாள் விடுங்க, இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. சிங்கப்பெண் படை ஆரம்பித்ததுக்கப்புறம் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, எவ்வளோ தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும்.
அப்போ அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவீங்க. அடுத்த வாரம் பேர் வச்சு பிரயோஜனம் இல்லையா, அப்போ சட்ட கலரை மாற்றி பிரயோஜனம் இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்புறம் தான். உதயநிதி அவர்கள் சாடுறாரு, இது வந்து ரீல்ஸ்க்காக இந்த ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் தானே அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க, சிங்கப்பன் ட்ரெய்லர். நான் எல்லாருமே படமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் லான்ச் போல் படம் எப்போ வருது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நடித்தார்ல, வண்டி ஓட்டுற மாதிரி, ஜீப் ஓட்டுற மாதிரி அப்படின்னு மக்கள் நினச்சிருக்காங்க. ஏதோ ஷூட்டிங் போல் அதை எடுத்து லைவ் பண்ணுறாங்க போல டிவி. ஒரு முதலமைச்சர் நமக்கு ஒரு திட்டம் வருது அப்படிங்கிற நோக்கம் அந்த மாதிரி யாரும் பார்த்த மாதிரி தெரியல. நானே பார்க்கும்போது அப்படி தான் ட்ரெய்லர் இந்த மியூசிக்லாம் போட்டு ஏஐல எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு வர மாதிரி, ரவுடிஸ் பின்னாடி துரத்துற மாதிரி, அப்படிலாம் வந்து நடந்த சம்பவங்களில் நடந்திருக்குமான்லாம் தெரில. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். இப்போ சினிமா மிதப்புலேருந்து இன்னும் முதலமைச்சர் வெளியே வரல அப்படின்றது தான் அது காட்டுது. அவர் பேசலன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டில் அவர் அவர் பேசலைன்னு யாரும் சொல்லவே இல்லை. யாரோ சொல்லியிருப்பாங்க, அதுக்கு என்ன இருக்கு. ஒரு மனுஷனாக இருந்தால் வாயின்னு பேசுறதுக்கு தானே வாய்ப்படுது. இல்லை, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறது, பதில் சொல்கிறது, கோரிக்கைன்னா அதுக்கு வலியுறுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு. இப்போ இந்த வாட்டி அவர் பேசுனது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அப்படி பார்க்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவர் தான் அதை செய்ய மாட்டார்னு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அவர் என்னைக்கு பேசியிருக்கார் புரியுது அவங்களுக்கு. இதுதான் கலைஞர் அன்னைக்கே வந்து ஒரு டைலாக் வச்சுருப்பார் பராசக்தியில். அந்த பின்னாடி நின்று பேசுவார் சிவாஜி வந்து கோயிலில் பின்னாடி நின்று பேசும்போது, அம்பாலே பேசிட்டாரு, அம்பாள் எங்கடா பேசுனா மடையா அப்படின்னு சொல்லி வெளியே வருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலே அவர் கலைஞர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் 50 வருஷத்துக்கு. அது மாதிரி விஜய் என்னைக்கிடா பேசினா மடையான்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாரும் தெரிஞ்சது தானே. ஆனால் இப்போ அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்கி வராரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவருடைய ஆப்லேயும் நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்கன்றதையும் பார்க்குறோம். இப்போ அடுத்து திமுக அதிமுகலாம் நிறுத்து போயிடும், விஜய் விசஸ் அண்ணாமலையில் தான் அடுத்து களம் இருக்கும் அப்படிங்கிறாங்களே. இல்லை, அப்படி தான் பிஜேபி செட் பண்ணி யூபி, பீகார், ராஜஸ்தானில் இருந்தெல்லாம் வந்து ஒரு கிளிக்குக்கு 10 ரூபா. ஒருத்தர் மெம்பராக சேர்ந்தேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தீங்கன்னா நீங்களும் மெம்பராக சேர்ந்தேன்னா உங்களுக்கு 10 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பை உருவாக்கி தான் 20 லட்சம் பேருக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க. 2 கோடி ரூபா முதல் கட்டமாக செலவு பண்ணி யார் லைக் பண்ணாலும். இப்போ சவுத் இந்தியாவிலேருந்து பண்ணால் 100 ரூபா, பீகார்லாம் 10 ரூபான்றது பெருசு. அதனால் பீகார், ஜிபிலாம் 10 ரூபா அப்படின்னு அண்ணாமலை கட்சியில் பீகார், யூபியில் இருக்காங்க. பீகார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் பேர் அதை சேர்ந்துருக்காங்க. உத்தரப்பிரதேசில் வந்து 4 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அதை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஜெயிச்சிருவார் தமிழ்நாட்டில். ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ட்ரெயின்டு பொலிட்டிஷியன்ஸாக வருவாங்க, நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம், ஆட்சியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பதவியிலே இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் ஈக்குவலாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாருல. இளைஞர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காதா இதெல்லாம்? அதாவது ஒரு கஞ்சா விற்கிறவன் வந்து இப்போ கல்வி இதை பற்றி பேசுகிற மாதிரி. ஏன் சார், அது என்ன காரணம்? அது காரணம் அப்படின்னா, முதல்ல உனக்கு எவன்டா ட்ரைனிங் கொடுத்தான்னு கேட்பாங்க, இல்லை நீ யாரா முதலான்னு கேட்பாங்க. நம்ம அண்ணாமலை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படி போட்டுறாதீங்க. ஒருத்த வந்து சொல்கிறான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஒரு இது பக்காவாக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த இது இல்லை, நான் இப்போ மூட்டை பூச்சி அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பேன் அடியே, அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து வச்சா உனக்கு யாரா ட்ரைனிங் கொடுத்தா, நீ யாரான்னு முதல்ல கேட்பேன். இந்த பிரீத்தி மிக்சின்னு ஒரு வேர்டு வந்துச்சு தெரியுமா, பிரீத்திக்கு நான் கேரண்டி. அப்போ எல்லாம் கேட்டால் நீ யார், உனக்கு யார் கேரண்டி அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாடல் இருக்கார்ல, நீ யார் முதல்ல, நீ கேரண்டி கொடுக்குற, நீ யார், உனக்கு எவன் கேரண்டி கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி தான் அண்ணாமலை, பிரீத்தி மிக்சி ஆட் மாதிரி தான் அண்ணாமலை. அவர் ஒரு ஆஃபீஸர், உனக்கு என்ன தெரியும்னு கேட்பான். இல்லை உனக்கு என்ன அரசியல் தெரியும், நீ அரசியல் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு கேட்பான். அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவார்? ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிறவங்கலாம் அனுபவம் இல்லாதவங்க, அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியலங்கிற விமர்சனம் தானே வைக்கிறோம். அதுக்கு ஒரு பதிலடியாக அவர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இல்லையா? சரி, இப்போ ட்ரைனிங் கொடுத்து வரட்டும். ஏன்னா அதை எவன் ட்ரைனிங் கொடுப்பான்னு வருது வேணும். புரியுதா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பா, கேமராமேன் ட்ரைனிங் கொடுத்தா கேமராமேன் தானே கொடுக்க முடியும். ஆட்டோ ஓட்டுறவர் கூப்பிட்டு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், எல்லா கேமராமேன் ட்ரைனிங் கொடுத்து தான் நான் இறக்க போகிறேன்னு சொன்னால் என்ன? அது அப்படி தான் பார்க்கணுமா? இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சியில் ஒரு மாதம் கடந்திருக்கு, ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் நிறைய அமைச்சர்கள் அனுபவம் இல்லாமல் விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டாங்க. இப்போ கொஞ்சம் தேறி வராங்க அப்படின்னு பார்க்க முடியுதா? ப்ரெஸ் மீட்லலாம் பேசுகிறாங்க, ஆய்வுகள்லாம் மேற்கொள்கிறாங்க, ஆலோசனைகளுக்கு போகிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு சிஇஓ போடணும், 1வது படித்த பிள்ளை இப்போ தான் தேறி வருது, நல்லா பேசுது பாருங்கள் சிரிக்குது பாருங்கள் அப்படின்றீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது காமெடியாக இருக்குது. சிஇஓ சீட்டில் உட்கார வச்சுட்டு 1வது படித்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு போன டைமில் அழுதுகிட்டே இருந்தது, இப்போ பாருங்கள் இன்றைக்கெலாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வருது
இது கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிடும், டிசிஎஸ் கம்பெனிக்கு இதுதான் ஹெட்டு, இந்த வருஷம் பாருங்கள் ஃபினான்ஷியல் டேர்ன் ஓவர் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஒன்றா படிக்கிற பிள்ளைங்க அந்த அளவுக்கு ஒப்பிட முடியாத பதவியில் ஒப்பிடாத நபர்கள் இருக்காங்கன்னு அப்படி பார்க்குறீங்க. தானே கேட்க நீங்கள் அப்படி தானே கேட்டீங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, அனுபவம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ பரவாயில்லன்னு கேட்கும்போது அனுபவம் இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அவங்கள வந்து அணுக முடியல, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திணறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் தரவுகளோட வராங்க, வரும்போது ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. என்ன என்ன ப்ரிப்பேர்டாக என்ன பதில் சொன்னாங்க? யாராவது உதாரணம் சொல்லுங்கள், யாராவது அப்படி பதில் சொன்னாங்க? யாராவது ஆய்வுகளுக்கு போகும்போது சந்திக்காமே போனாங்க செய்தியாளர்களை, கேட்டாங்கன்னா தெரியல இல்லை வரல. முதல்ல அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆய்வுக்கு போனாங்கல்ல, எங்கே ஆய்வுக்கு போனாங்கன்னு முதல்ல தெரியுமா? முதல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவன் அங்கே ஆய்வுக்கு போகிறான், இந்த கட்சியில் இருக்கிறவன்லாம் வந்து இப்போ அரசாங்கத்துக்கு நிறுவனங்களுக்கு ஆய்வுக்கு போகிறான்னா என்ன பண்ண முடியும்? இது எப்படின்னு கணக்கில் இருக்குது. இப்போ கீர்த்தனாலாம் வந்து கொரியாக்கெல்லாம் போயிருக்காங்க, அங்கே போயிட்டு தொழில் டூரிஸ்ட் சுற்றி பார்க்க போயிருக்கு, கொரியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒப்பந்தம் பற்றி பேசுறதுக்காக நீங்கள் வந்து அண்டியில் தள்ளிட்டு வரான் காய்கறி கடைக்காரன், நீங்கள் கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்க போயிருக்காங்க அப்படின்னா என்ன பிரயோஜனம்? மலிவான விலையில கோயம்பேட்டில் வாங்கிட்டு வந்தால் என் மலிவான எப்படி விற்கணும்? நீ காருக்கு பெட்ரோலுக்கு 500 போட்டிங்கன்னா 5 ரூபா, கத்திரிக்காய் 500 505 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கிட்டு வரலாம், இங்கே கம்மியாக வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க, அது ஃப்ரிட்ஜுக்கு போடணும், அது கரண்ட்டு செலவாகும், அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம் வேணும். அதுக்காக தானே இவ்வளோ பேர் லூஸா, இவ்வளோ பேர் இருக்கவெல்லாம் ஏன் எல்லோரும் கோயம்பேடுக்கு போகுது? ஹோல்சேலில் வாங்க தெரியாதா? எதுக்கு ரோட்டு கடையில் வாங்குறான், அண்ணாச்சி கடையில் வாங்குறான்? எல்லாம் தெரியாமல் எல்லாம் லூஸு பயிலுக மட்டும் தெளிவான ஆளா? அது ஏதோ பைத்தியம் முடிச்சு போய் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பட்ஜெட் வரப்போகுது, 18ஆம் தேதி கூடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம யாரையும் இப்படிலாம் சொல்ல, அந்த குறிப்பிட்ட நபரை யாரையும் சொல்ல, ஒரு நாயை கொண்டு போய் அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்கார வச்சாலும் அது வந்து ஒரு பதவியில் உட்கார வச்சிங்கன்னா அது வேலை பார்க்க வேண்டியதே இல்லை. அதுக்குன்னு இந்த கவர்மெண்ட்டோட செட்டப், அந்த இந்தியன் பொலிட்டிக்கல் இது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இருக்குல்ல, இது யூஎஸ்லேயா இருந்தாலும் சரி, பிரிட்டன்லேயா இருந்தாலும் சரி, நாயை கொண்டு அந்த பதவியில் உட்கார வச்சிங்கனாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பாட்டு நடந்துகிட்ருக்கும். புரியுதா அவங்களுக்கு? அதுக்கு நான் ஆஃபீஸர், செக்ரட்டரிஸ் இவங்க தான் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆட்சி கலைச்சி கவர்னர் ஆட்சி வந்துடுது ஒரு சில மாநிலங்கள், ஆனால் உடனே போலீஸ் ஸ்டேஷன்லாம் மூடிடுறாங்களா, இல்லை ரேஷன் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்களா, இல்லை ட்ரெயின் பஸ் எல்லாம் நின்றுணுமா? எல்லாம் ஒன்றும் நடக்காது. என்ன நடக்குது? நீங்கள் 6 மாதம் கவர்னர் ஆட்சின்னா கூட, இப்போ கலைச்சி பாருங்களேன் விஜய் ஆட்சி, 6 மாதம் கவர்னர் ஆட்சின்னா கூட இப்படியே தான் நடக்கும். என்ன நடக்குதோ அது அதன்படி நடந்துட்டு தான் இருக்கும். அதிகாரிகளுடைய செயல்பாடு அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்திய ஜனநாயகம். புரியுதா? யார் வந்தா என்ன, திமுக வந்தாலும் வரல. ஆமாம், அதுதான் என்ன வேலை செஞ்சாங்கன்னு வேணும்ல. திமுக இருந்ததுனால தான் கரண்ட் கட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து கட் ஆகுது அப்படின்னா இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு அர்த்தம், இவனுக்கு என்னன்னே தெரிலன்னு அர்த்தம். சமூக விரோதிகள் வேணும்னே பண்றாங்கன்றாரு. எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் உன்னால செயல்பட முடியும்னா போயிரு, வெளியில போயிருந்தாலும் சொல்ல முடியும். சமூக விரோதிகளை உன்னால ஆட்சி எவன் கையில இருக்கு? நீங்கள் கையில் தானே இருக்குது. சமூக விரோதிகள்னா போலீஸை வச்சு பிடி. அந்த இது உனக்கு தெரில, உனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த செயல்பாடுகள்லாம் இறங்கியிருக்கோம், ஒரு கண்டுபிடிச்சு ஒரு சரி பண்ணுவோம். ஒன்றுமே தெரியாமல் நீ எதுக்கு இறங்குனா? உன்னை எதுக்கு இறங்க சொன்னாங்க? நீ எல்லாம் கிழிச்சிடுவேன் தானே வந்தீங்க, அவனை விட கிழிச்சிடுவேன் தான் நீ வந்த. இப்போ உனக்கு ஒன்றுமே தெரிலன்னொன்னே உன்னை எதை கொண்டு அடித்து வரட்டி விடுறது? அப்போ ஆட்டையை போடுறதுக்கு வந்தியா? திருடுறதுக்கு வந்தியா? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம். ₹1 கூட வரல, ஊழலுங்கிற பேர்ல ₹1 கூட அந்த அறை கூட வரல அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் சொல்லி அவரோட அறைக்கு வரல, ஊழல் அற்றவர் தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்கன்னு எல்லாம் லிஸ்ட்டு, எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எத்தனை கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு எல்லாமே இருக்கு. அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியில் ஊழல் குறைஞ்சிட்டு இருக்கு, நல்ல ஒரு தொடக்கமா இருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அவர் யாரு? பாமகவுடைய அவர் என்னவா இருக்காரு? தலைவராக தானே இருக்காரு. எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காரு அவர்? அவர் சொன்னால் இல்லைன்னா மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டிருப்பான்ல. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு எப்படி உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஊழலற்ற ஒரு விஷயம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஊழல்வாதியாக இல்லாமல் இருக்கணும். உங்களே மக்கள் அங்கீகரிக்கல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இப்போ அதாவது ஒரு எல்லாமே என்ன சொல்கிறீங்கன்னா, எவனோ ஒருத்தன் பேசுகிறான் அதை வச்சு கேள்வி கேட்குறீங்க. அவன் யாருன்றது தெரியணும்ல உங்களுக்கு. அந்த நபர் யார், அந்த நபருக்கு மக்களோட அங்கீகாரம் எப்படி இருக்குது, அந்த நகருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து அங்கீகரித்து வாக்களிச்சிருக்காங்க.
அவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஒருத்தர் நல்லவர்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு ஒரு இது வேணும்லம்மா. அது அந்த முதல்ல அந்த அடிப்படையை வந்து எல்லாருக்குமே அதுதான் பொறுப்பு. எல்லாருக்கும் அதுதான். ம். இப்போதான் அவங்களுக்கு இப்போ ஒரு கேமராமேன் போய் வைக்கிறாருங்க, அப்ரேச்சர் கட் பண்ணுங்க, லைட் அந்த பக்கம் திருப்புங்கன்னா அவர் கேமராமேனாக இருக்கணும்ல. ஒரு ஆட்டோக்காரர் வந்து சொன்னார்னா நீங்கள் எப்படி ஏற்றுவீங்க? புரியுது சார். ஆனா அவருடைய சந்திப்பு எதன் நோக்கம் சார்? இப்போ முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு, வாழ்த்து அன்புமணி அவர்கள். அதான் ஃப்யூச்சரில் ஏதாவது மனைவியை ஏதாவது கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கோ, இல்லை ஏதாவது கமிஷன் வாங்குறதுக்கோ, இல்லை வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கோ பார்த்து. இப்போ மற்ற கட்சிகள் வந்து கூட்டணிகள் இல்லாம இழந்துட்டாங்க. இப்போ திமுக கிட்டே எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லை, எல்லாருமே இல்லை கூட்டணி கட்சியில் இப்போ எதுக்குமா தேவையில்லாத தேவையில்லை. ஆனா தேவையில்லாத ஆணி. இதற்கு முன்னாடி ஆட்சி 4 ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா 4 ஆணி அடிச்சிருந்தா பரவாயில்ல. ஃபோட்டோவே உங்கள்கிட்ட எல்லாம் இந்த ஆணியை பிடிங்கி இருந்தான்னா பிடிங்கி போட்டாருன்னா அது அசிங்கமாக தானே இருக்கும். திமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சதே இல்ல, அவங்களுக்கு அந்த கூட்டணி தான் பலம்னு சொல்றாங்க. இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல. அடுத்து இடைத்தேர்தல் வருது, அடுத்து வேற கட்சியெல்லாம் வரும்ல. இன்னும் ஏகப்பட்ட கட்சி. இப்போ விஜயெல்லாம் ஜெயிப்பார்னு யாராவது நினைச்சாங்களா? அந்த மாதிரி இன்னும் அடுத்த தேர்தல் வரும்போது திமுக வேற யாராவது கூட்டணியோட. சரி, இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லை சார், அதோட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ என்னங்கிறதுலாம் இன்னும் சில நாட்களில் வந்துடும். அது எப்படி இருக்க போகுது? அதில் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? இடைத்தேர்தலில் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா, அதாவது திமுகவை தாண்டி விஜயை தாண்டி ஒரு தான் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஜெயிச்சவர் ரிசைன் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது திருப்பி போனால் என்ன பண்ணுவாங்க அவங்க இல்லை மக்கள்? இன்னொரு கட்சியில் போய் நிற்கிறீங்க, நின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அதிருப்தியில் தான் இருப்பாங்க. அதுதான் வரும் பார்க்கலாம். ரிசல்ட் வரும்போது பாருங்கள். இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் தான் இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த இடைத்தேர்தலாம் இதுவும் பிடிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். இருக்கிற எம்எல்ஏ போனவனும் இருக்கிற பதவியை இழந்துருவான். ரிசைன் பண்ணவங்களும் அவ்வளோதான், இருக்கிறதே இழந்து போகுது. இப்போ அது ரொம்ப ட்ராஜடியாக மாறாத சார் ஒருவேளை இழந்தாங்கன்னா ஆட்சிக்கு? அப்படிதான் வரும். அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற முடிவை வச்சு தான் அடுத்த கட்டமான காய் நகரத்தில் இருக்கும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து தாவேக்கால இணையறதையும் பார்க்குறோம்ல சார். இப்போ அதிமுகல இருந்து வராங்க, திமுகல இருந்து தொண்டர்கள் நிறைய பேர் போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி திமுக அதிமுகல இருந்து நபர்கள் வந்து தாவேக்காவை இன்னும் வலுப்படுத்துற மாதிரில தெரியுது. அப்போ அது எப்படி அவங்களுக்கு மைனஸாக போய் முடியும்? 1 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில்ல எல்லாம் இந்த அன்னதானம் போடுவாங்க, இல்லை சோறு போடுவாங்க. அது வரைக்கும் அந்த இடத்துல எவனுமே இருக்க மாட்டான். அந்த புளியோதரையே எதையோ கொண்டு வந்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா பூரா பிச்சைக்காரன்னு அதை நோக்கி போவான். ஏன்னா சோறு போடுறாங்கன்றப்ப அங்கே போய் தானே அவங்க. அந்த மாதிரி நீங்கள் பலன் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது எல்லாம் அதை நம்பி இருக்கிறவங்க பூரா போக தான் செய்வான். அது எல்லாரும் இயற்கையாக மனிதர்கள் இது பண்ணுறது. அதாவது ஒரு இடத்துல போய் பொழைச்சிக்கலாம், சோறு கிடைக்குது அப்படின்னா எல்லாம் போக தான் செய்யும். படுக்கிறதுக்கு இடம் கிடைக்குன்னா போக தான் செய்யும். இந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் வந்து எதையோ வந்து பொழைச்சி வாழணும்னு நினைக்கக்கூடிய கும்பல். அந்த கும்பல் விஜய் பின்னாடியும் போகும், அஜித் பின்னாடியும் போகும், நாளைக்கு வடிவேல் பின்னாடியும் போகும், யார் பின்னாடி வேணாலும். அவங்கெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. இப்போ விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறதுக்கு காரணம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஆனால் அது வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிற பிரச்சனை தான். இவர் வந்த உடனே எல்லாம் மாற்றிட முடியாது, அதுக்காக அவர் காரணம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதே முதல்ல சொல்லணும், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியில சொல்லணும். ஒரு நியாய தர்மம், தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியங்கிறாரு. இல்லை அதாவது இவன் வந்து அதாவது விஜய் சொல்ல அவன் நான் முதலமைச்சர் சொல்ல முடியாது. பொதுவாக அந்த மாதிரி சொல்கிறவங்கள சொல்கிறான். அப்போ நீ முன்னாடியே பிடிங்கிருக்கணும். அதை இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம். திமுக ஆட்சியில் வந்து நடக்கக்கூடியதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது, தனி மனிதன் திருந்தணும், இது பண்ணணும். நாங்கள் வந்தால் இது ரெண்டையுமே மாற்றுவோம்ல சொல்லியிருக்கணும். நீ அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாலின் அங்கிள் தான் காரணம்னு இன்னைக்கு வந்து இது தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுனேன்னா அப்போ நீ என்ன இருக்க வேணா லூசுன்னு நினச்சியான்னா அப்படிதான் காரணம். இப்போ இதே மாதிரி இது மூடுறாங்க சார், மது கடைகள் மூடுறாங்க, இன்னொரு பக்கம் திறக்கிறாங்கன்ற பிரச்சனை. ஆமாம், நைட்டு 10 மணிக்கு மூடிடுறாங்களே, மூடி காலையில் திறந்துடுறாங்க 12 மணிக்கு. அது இல்லை கடையே மூடுறாங்கல்ல சார், பள்ளி கடையை தான் மூடுறாங்க. நைட்டு 10 மணிக்கு மூடிட்டு 12 மணிக்கு திறந்துடுறாங்க. அது ரெகுலராக நடந்துட்டு தானே இருக்கு சார். 735 கடைகள் வந்து மூட. எத்தனை கடை திருப்பி திறந்துருக்காங்கன்னு பாருங்க, அந்த கணக்கு கேளுங்க. 750 மூணா இல்லை, எத்தனை திறந்திருக்கான்னு பாருங்க, எத்தனை பார் திறந்திருக்கான்னு பாருங்க, எத்தனை மணமையில் மன்றம் திறந்திருக்கான்னு பாருங்க, எத்தனை பேர் கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. உடனே திறக்க மாட்டாங்க, இன்னும் 2-3 மாதம் டைம் கொடுங்க. இடம் பார்க்கணும்ல, இடம் பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், வீட்டுக்காரங்க டாஸ்மாக் கடை நடத்துறதுக்கு வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். மூடின கடைகள்லாம் திரும்ப உடனே திறக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே வீடு காலி பண்ணணும்னா ஒரு வீடு காலி பண்ணால் இன்னொரு வீடு கிடைக்கணும்ல. ஏற்கனவே பேசி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா வெயிட் பண்ணி தானே போகணும். இந்த வீட்டுக்காரன்ட்ட சொல்லணும் 3 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ணுறேன்னு. திடீர்னு நீங்கள் காலி பண்ணேன்னா எப்படி இடம் கிடைக்கும்?
அதனால் அது அப்படியே பூட்டி தான் இருக்கும். புது இடம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கடை இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதில் போட்டு கேளுங்க ஆர்டிஐயில். இவங்க 750 கடை 3 நாளில். அதுக்கப்புறம் இப்போ எத்தனை கடை புதுசாக திறந்துருக்கான்னு பாருங்கள். இன்னொரு 3 மாதம் கழித்து 3 எத்தனை கடை இருந்துச்சு, இப்போ எத்தனை கடை திறந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு டாலி ஆயிடும். இப்போ திமுகவுடைய மனநிலை இன்னும் மாறல. இப்போ மேடை பேச்சுகளில் ஆர் ஆசா பேசுகிறதாகட்டும், உதயநிதி அமைச்சர்கள்லாம் சொல்கிறது வந்து என்ன மக்கள் துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன உங்களுக்கு குறை வச்சோம், அப்படி இப்படின்னு மக்களை தான் சாடுறாங்களே தவிர அவங்க சரி தவறை திருத்திக்கிட்டு அடுத்து வந்து பேசணுங்கிற இதில் இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல. அந்த மனநிலை வந்து இன்னும் மக்கள் ஏற்றுக்குவாங்கல்ல? அது ஏற்றுக்கிறேன் அது அந்த கட்சியோட பிரச்சனை இல்லை. நம்ம ஏன் கவலைப்படணும்? இல்லை, அது அடுத்த நிலைக்கு எப்படி போகணும்? போனால் போகுது, போகலன்னா போகுது. எதுக்கு திமுக மேலே வருத்தப்படணும்? அவன் நல்லது செஞ்சால் அவங்களுக்கு பலன் வரப்போகுது, நல்லது செய்யலைன்னா வரப்போகிறது இல்லை. அது அவங்க உணர்ந்தால் ஜெயிப்பாங்க, உணரலைன்னா தோப்பாங்க. அதிமுகவும் நீர்த்து போயிடுங்கிற ஒரு பேச்சு போயிட்டு அதிமுக நீர்த்து போயிடும் இல்லைம்மா, நீர்த்து போயிருச்சா? அது அவ்வளோ திரும்ப அவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க, இன்டாக்டாக இருக்க போகிறாங்க. ஒன்று சேர்ந்தாலும் எல்லாம் முடிஞ்சு போன கதை தான். புரியுதா? எல்லாமே வந்து அதிமுகன்ற கட்சி வந்து தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. இனி போக போக அது டவுனில் போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கின்றது போன தேர்தலை விட எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கு, ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் கூடி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. அவங்கவுங்க அப்புறம் அவங்க வந்து அவங்கவுங்களும் வந்து பெருமையாக தான் பேசுவாங்க. அவங்களே தாழ்த்திட்டு பேசுவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஜெயலலிதா சேர்த்தத்தோட கட்சி முடிஞ்சு போச்சு, எடப்பாடியார் ஒன்றும் கிடையாது, கட்சி இப்போ மூணாயிடுச்சு அப்படின்னு, இன்னுமே நாசமாக போயிடும், இது இனிமேல் வழங்காது இந்த கட்சி அப்படின்னு நான் உண்மையாக சொல்ல முடியும். இல்லை, ஒரு கட்சிகளுக்கும் ஒரு டிராஃப் இறங்கும், அந்த மாதிரி இறங்கி இருக்கு, திரும்ப வீறு கொண்டு எழும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. அதுதான்மா, அது என்னன்றது இப்போ எல்லாமே அதாவது ஸ்டார் லீடரே கிடையாது. ஜெயலலிதா இறந்ததோட கட்சி முடிஞ்சு போச்சு. எடப்பாடியார் எப்படியும் வச்சு கடையை ஓட்டிகிட்டு இருந்தார். புரியுதா? தீபாவளி வரையும் கடையை ஓட்டிட்டோம், தீபாவளி ஒரு சேல்ஸ் பார்த்துடலான்னு. தீபாவளி அப்பயும் இங்கே வரல கூட்டம். இப்போ கடையை விற்றுடணும், இல்லை மூடிட்டு போக வேண்டியதான். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு ஏன் அளவு கடையை நடத்திக்கிறேன்றார். அப்படி தான் போய்ட்டு அது அவ்வளோதான். இப்போ பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை பக்கம் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. டெல்லி பாஜக உடைக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. முடிவு பண்ணி அதை உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே. இடைத்தேர்தலெல்லாம் அவங்க என்ன? இடைத்தேர்தலெலாம் ஏடிஎம்கே ஒன்றுமே வராது, எதுவுமே வராது. அது டோட்டலாக அவ்வளோதான். இப்போ அதில் நிற்கிற நபர்களே தாவே கால நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அது இதாகுமா? அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கடந்து தானே ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்க. திருப்பியும் போய் நின்னாங்கன்னா எப்படி தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க? தாவேக்கால ஒருத்தர் நின்றுப்பார்ல, டிஎம்கேல ஒரு கேண்டிடேட்டு. அதை தாண்டி தான் அந்த ஊரில் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போயிருங்க. இவ்வளோ பரபரப்புக்கு இடையும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினச்ச போதும், தாவேக்கான்ற ஒரு இது இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய போதும் அந்த இடத்துல ஏடிஎம்கே ஜெயிக்குது. அந்த நபரை போய் திருப்பி தாவேக்கால போய் நின்று தாவேக்கால போனால் என்ன எதை எடுத்து அடிப்பாங்க அவங்க? அப்போ அந்த இடத்துல திரும்ப ரெட்டலில் நிற்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த தொகுதி மக்கள் வெறுப்பில் போடலாம். அது வந்து ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. அப்படி மைனஸ் ஆகலைன்னு சொல்லிடலாம். போனாலும் திருப்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது சில வேலையில் கடுப்பாகி டிஎம்கே கூட போடலாம். டிஎம்கேக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம் இருக்குது. ஸோ அது என்னன்னு இடைத்தேர்தல் வந்தபோது தான் தெரியும் என்ன. கண்டிப்பாக சார், செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இடைத்தேர்தல் முடியும் போதோ இல்லை அதை பற்றின விஷயங்கள் வரும்போதோ தெரியும். அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இடைத்தேர்தல். கண்டிப்பாக சார், பார்க்கலாம். இவங்களுக்கு மெஜாரிட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதா இல்லை இன்னும் கொஞ்சம் குறைதா? மெஜாரிட்டி கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது என்னன்னா இந்த 6 பேரில் ஒரு 2 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே சார் எதிர்பார்க்க எல்லாரும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. 6 பேரில் 2 பேர் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த 2 பேர் ஜெயிச்சாலே தாவேக்காவுக்கு பெரிய வெற்றி தான், இல்லைன்னா டோட்டலாக பிடிக்கிட்டு போயிடும். ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.